சேலத்தை சேர்ந்த அறிவியல் எழுத்தாளர் ஏற்காடு இளங்கோ விக்கிபீடியாவில் பொது தகவல்கள் அடங்கிய 25,000 புகைப்படங்களை பதிவேற்றம் செய்து சாதனை படைத்துள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மையாகும். ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கே அஞ்சிய காலம் போய் ஒரு நொடியில் நூற்றுக்கணக்கில் புகைப்படங்கள் எடுக்கும் அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது. குறிப்பாக செல்போனில் கேமரா தொழில்நுட்பம் வந்த பிறகு நிமிடம் தோறும் எடுக்கப்படும் கோடிக்கணக்கான புகைப்படங்கள் இணையத்தில் கொட்டி கிடக்கின்றன. புகைப்படம் எடுப்பதையும் ஆக்கப்பூர்வமானதாக மாற்ற முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் சேலத்தைச் சேர்ந்த அறிவியல் எழுத்தாளர் ஏற்காடு இளங்கோ. 120க்கும் மேற்பட்ட அறிவியல் புத்தகங்களை எழுதியுள்ள ஏற்காடு இளங்கோ இந்திய தாவரவியல் மதிப்பாய்வு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரை 25,000க்கும் மேற்பட்ட புகைப்படங்களை எடுத்து அதனை விக்கிமீடியாவில் பொது தகவல்களுடன் இணைத்து வெளியிட்டு சாதனை படைத்துள்ளார். இதில் 16,000க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் ஏற்காட்டில் எடுக்கப்பட்டவையாகும். ஏற்காட்டில் உள்ள அரிதான தாவர வகைகள், விலங்குகள், பாம்புகள், பறவைகள், பூச்சிகள், வண்ணத்து பூச்சிகள், அந்து பூச்சிகள் என பல்வேறு உயிரினங்களையும் அவற்றின் தகவல்களுடன் இணைத்து ஏற்காடு இளங்கோ பதிவிட்டுள்ளார். மலை சுத்திங்கிற ஒரு மரம் உலகத்திலே ஏற்காட்டில் மட்டும் இருக்குது. அந்த மரத்தை எடுத்து ஆவணப்படுத்தியிருக்கேன். சோளவேங்கின்னு ஒரு மரம், மொத்தம் 60 அடி சுற்றளவு கொண்ட ஒரு மரம். இது உலகத்திலே மிகப்பெரிய சோளவேங்கிற ரிப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. அவ்வளோ சுற்றளவு கொண்ட ஒரு மரம் இல்லை, அது 300 ஆண்டு பழமையானது. இது மாதிரி இதை பதிவு செஞ்சுருக்கேன். அதே போல் ஏற்காட்டில் மட்டுமே வாழக்கூடிய பள்ளி, ஏற்காட்டில் மட்டுமே வாழக்கூடிய சேர்வாயின் மண் மலைப்பாம்பு அப்படிங்கிற ஒரு பாம்பு, இது போன்ற பல விஷயத்தை நான் இதில் ஆவணப்படுத்தியிருக்கேன். தாவரத்தின் குடும்ப பெயர், ஆங்கில பெயர், தமிழ் பெயர் மற்றும் தாவரத்தை பற்றிய அறிவியல் விளக்கத்துடன் 10,000க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் விக்கிமீடியா தளத்தில் அதிக புகைப்படங்களை உரிய குறிப்புகளுடன் பதிவேற்றியவர் என்ற சாதனையை படைத்துள்ள அறிவியல் எழுத்தாளர் ஏற்காடு இளங்கோ தாவரவியல் பயிலும் மாணவ மாணவியருக்கு இந்த புகைப்படங்கள் பெரிதும் பயன்படும் என்கிறார். நான் சமீபத்தில் 25,000 புகைப்படங்களை பதிவேற்றம் செய்து முடிச்சிருக்கேன். இந்த எண்ணிக்கை என்பது இந்திய அளவில் யாரும் செய்யாத ஒரு எண்ணிக்கை என்பதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. குறிப்பாக தாவரங்களை யாருமே இவ்வளோ படங்களை பதிவேற்றம் செய்தது கிடையாது. கிட்டத்தட்ட 3000 இனங்களை கொண்ட தாவரங்கள் அதில் பதிவேற்றம் செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு தாவரத்தை பற்றியான சின்ன அறிவியல் குறிப்பு இருக்கும். தாவரத்துடைய தமிழ் பெயர், ஆங்கில பெயர், தாவரவியல் பெயர், அது எந்த குடும்பத்தை சார்ந்தது, இப்படியான புள்ளி விவரங்கள் அதில் இருக்கும். இது கல்லூரியில் படிக்கக்கூடிய பிஎஸ்சி மாணவர்கள், தாவரவியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு பணியை நான் ஆவணப்படுத்திட்டு இருக்கேன். கண்ணுக்கு தெரியும் அனைத்தையும் கன கச்சிதமாக படம் பிடிக்கும் கருவிகள் இன்றைக்கு செல்போன் வடிவில் அனைவரின் கைகளிலும் இருக்கின்றன. சிறப்பு வாய்ந்த தொழில்நுட்பத்தை எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதில் இருந்தே அதன் இலக்கு நிறைவேறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.